Assalamualaikum friends, welcome back to our channel. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சன்னாக்குன்னி தொக்கு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் சன்னாக்குன்னி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் போல் ஊற வச்சுக்கோங்க. 3 தக்காளி 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி ஆகணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஊற வச்சுருக்க சன்னாக்குன்னியை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போயிட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சின்ன டம்ளர் எடுத்துட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு பிளேட் மூடி விட்டுருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை அதில் தூவி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுட்டிங்கன்னா சுவையான சன்னாக்குன்னி ரெடி ஆகிடும். இந்த இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.